பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் வலைவலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு பனையூரும் பண்ணையார் அரசியலும் என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். தலைப்பிலிருந்தே நம்ம யார் குறித்து எது குறித்து பேச இருக்கிறோம் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. அந்த துக்க நிகழ்வு நடந்து 41 உயிர் நெரிச்சு மிதித்து கொல்லப்பட்ட பிறகு 1 மாதம் கடந்த நிலையில் 1 மாத கடந்த துக்க நிகழ்வுக்கான சந்திப்பாக பனையூர் பண்ணையாராக இருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற விஜய் அவர்கள் வருகின்ற 27ஆம் தேதி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் உள்ளவர்களை அழைத்து அவர் எப்போதும் இருக்கிற ரொம்ப இலகுவாக பயணிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்ற தன்னுடைய பங்களாவுக்கு வர சொல்லி துக்கத்தை அனுசரிக்க இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இந்த நிகழ்வானது நடைபெற இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பண்ணையாரும் பத்மினியும் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் ஒரு காரை வச்சு அந்த படம் முழுமைக்கு நகர்ற மாதிரி இங்கே பனையூர் பண்ணையார் என்று சொல்லக்கூடிய விஜய் அவர்களை வைத்து அவர் திரைத்துறையில் சேமித்து வைத்திருக்கின்ற அந்த பிம்பத்தை வைத்து முழு அரசியலும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு இடையில தான் அந்த 30வது நாள் காரியம், 30வது படையல் போடுவாங்க இல்லையா. நம்ம ஊர்லலாம் இறந்து போயிட்டாங்கன்னா கருமாதி 16வது நாள் கருமாதி வைப்பாங்க. அதன் பிறகு 30 படையல்னு ஒன்று போடுவாங்க. அப்புறம் பொங்கல் தீவுலி படையல்னு ஒன்று போடுவாங்க. அதுபோல் 30 படையலை போடுவதற்காக விஜய் அவர்கள் வர சொல்லியிருக்கிறார். பாதிக்கப்பட்ட மக்களை நான்லாம் உங்கள் வீட்டுக்கு துக்கம் அனுசரிக்கிறதோ அல்லது உங்களில் துக்கத்தை பகிர்ந்து கொள்வதற்கு உங்கள் வீட்டுக்கு வர்றதோ வாய்ப்பு இல்லைங்க. நீங்கள் செத்துப்போன பிள்ளையெல்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் என் கூட ஒரு புகைப்படம் எடுத்து நான் அப்படியே ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கிற மாதிரி காமிக்கிறத நீங்கள் கொண்டுட்டு போய் இங்கே பார்த்தீங்களா, நம்ம பிள்ளை செத்து போனாலும் பரவாயில்ல, விஜயோடு இருந்து ஒரு படத்தை பிடிச்சிக்கிட்டோம் அப்படிங்கிற அந்த பூரிப்போடு அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்று விஜய் விரும்புகிறார். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய அரசியல் நடவடிக்கைகளாக என்னென்ன அரசியல் நடவடிக்கைகளை இறங்கி இருக்குன்னா, ஏறக்குறைய 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியோடு கூட்டணிக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய உள்கூடு அமைப்பு முடிவுக்கு வந்துருச்சு. கூடுதலாக பார்த்தீங்கன்னா சில பேர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்டே போயிடலாம், நம்மளுக்கு வெக்கமோ சூடோ சொரணையோ இல்லை, இதனால எப்படியா இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நம்ம மேடையில் பேசணும். அப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய உதவியோடு தான் இந்த வழக்கை இங்கே மாநில விசாரணை குழுவிலிருந்து மத்திய விசாரணை குழுவாக இருக்கின்ற சிபிஐக்கு மாற்றிருக்கிறோம். ஒரு காலத்தில் சிபிஐ விசாரணை குழு எதற்கு, நீங்கள் மாநில அரசியல் குழு அமைச்சு விசாரிக்க வேண்டுதானே என்று போராட்டம்லாம் நடத்தியதே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இன்னைக்கு சிபிஐ விசாரணை மட்டும்தான் இதற்கு தீர்வுங்கிற நிலையை நோக்கி நடந்துட்டாரு. ஏறக்குறைய அதாவது பொதுமக்களினுடைய பார்வையின் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி பக்கத்து சாய்ந்ததாகவே ஒரு தோற்றம் உருவாயிருச்சு. அதனால நம்ம திமுக பக்கட்டும் சாயறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு ஒரு குரூப் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் வேற நம்ம சித்தப்பு எடப்பாடி அப்படியே இளவல் காத்த கிளியாக அப்படியே நின்றுக்கிட்டு ஐயோ நம்ம பக்கத்து விஜய் வருவாரான்னு இவரே போராட்டமெல்லாம் கொடியை பரப்பி விட்டு கொடியை ஆட்ட விட்டுட்டு அதன் பிறகு இந்த அஇஅதிமுகவில் இருக்கிற கொள்கை பரப்பு செயலாளர்கள் எல்லாம் மீடியாவில் விட்டுட்டு விஜய் கட்சி ஆதரவாக பேசியதை விட அஇஅதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் பேசிய அந்த பேச்சுக்கள் இணையதளம் முழுக்க கொட்டி கிடக்குது. இப்போ இந்த சூழலில் தான் அடுத்த அரசியல் நடவடிக்கையாக தமிழக வெற்றி கழகம் தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஒரு 4 முக்கியமான சின்னத்தை கேட்டிருக்கு. அந்த கேட்டிருக்கிற சின்னமானது இளைஞர்களும் இளைஞிகளும், அதாவது இளைஞர்களும் பெண்களும் மகிழ்ச்சி கொள்ளும் அளவிற்கான சின்னத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணையார் வீட்டிலிருந்து செய்திகள் பரவுறதை பார்க்க முடிகிறது. உண்மையில் இந்த நிகழ்வு இருக்கு இல்லையா, இந்த 41 உயிர்களினுடைய மரணம், இந்த மரணத்துக்கு பின்னாடி விஜய் அவர்கள் நடந்து கொண்ட விதம், விஜய் அவர்களினுடைய அரசியலினுடைய ஸ்திரத்தன்மை, அதே போல் அரசியலில் போராட்ட களத்தில் பொதுமக்களினுடைய உளவியலோடு நிற்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு, இது எல்லாத்தையும் விஜய் அவர்களினுடைய அந்த அணுகுமுறை படம் பிடித்து காட்டியிருக்குது. அதாவது இந்த நிகழ்வு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நெருக்கடியினால் நிகழ்ந்தது அல்லது அவர்களினுடைய முறையற்ற அணுகுமுறையால் நடந்தது, இதெல்லாம் ஒரு பக்கத்து அப்படியே வச்சுக்கிட்டாலும் இந்த நிகழ்வில் அதாவது முழு பொறுப்பு கூட ஏற்க வேண்டியதில்லை. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற விஜய் இந்த நிகழ்வுக்கு முழு பொறுப்பு கூட ஏற்க வேண்டியதில்லை. ஆனால் பாதி நம்முடையது, பாதி நம்மளுடைய அஜாக்கிரதையானால நாம் ஒரு தனி விமானம் வச்சு ஒரு 8 கோடி ரூபாய் மதிப்பில் உள்ள ஒரு பஸ்ஸை எடுத்துகிட்டு போய் அதில் உள்ளுக்கு விழுந்தாலும் பரவாயில்லன்னுட்டு நம்ம பயணம் பண்ணி நாம் ஒரு பாதுகாப்பான சூழலில் நிறைய பவுன்சர்களை வச்சுக்கிட்டு பாதுகாப்பு படை சூழ இருந்த நாம் இருக்கின்ற அதே நேரத்தில்
நம்மளை பார்க்க வர்ற அந்த மக்களினுடைய பாதுகாப்புக்கு என்ன வழி அப்படிங்கிற எதையும் சிந்திக்காத ஒரு தற்கொலையினுடைய அரசியல் விபத்தாக இருக்க வேண்டிய இதற்கு பொறுப்பேற்கவே இல்லை. நிகழ்வு நடந்து ஒரு 3 நாள் கழித்து ஒரு வீடியோ, அந்த வீடியோலே வந்து ஒரு மாதிரியான பேச்சு, அதன் பிறகு அந்த பேச்சில் வாத பிரதிவாதங்கள் எல்லாம் போய் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா இது எதுக்கு அந்த 1 மாதம் கழிச்சான சந்திப்புக்கு இவர் வைத்த, அதாவது காவல்துறையினருக்கு நான் சந்திக்க வர்றேன், எனக்கு இன்னென்ன ஏற்பாடுகளை பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் கொடுத்த நிபந்தனைங்கிறது வந்து பாரத பிரதமருக்கு மட்டுமல்ல, வெளிநாட்டிலிருந்து வந்து ஒரு முக்கியமான அதிபர்களாக வர்றவங்களுக்கு கூட கொடுக்க முடியாத ஒரு பாதுகாப்பை இவர் கேட்டு, அது ஒரு சாக்கு, நான் கேட்டேங்க, பாதுகாப்பு கேட்டேங்க, அதனால வந்து இவங்க வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால உங்களை நான் வந்து என் வீட்டுக்கு கூப்பிட்றேன். இதில் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, கரூரில் யாருமே எனக்கு கல்யாண மண்டபம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால என்னுடைய இந்த நிகழ்ச்சியை வந்து பண்ணையூரில் வச்சிருக்கிறேன் அப்படின்னு. நீ கல்யாண மண்டபத்தை எதுக்கு கேட்குற? கல்யாண நிகழ்ச்சிக்கு பண்ண போறியா, இல்லை நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு அங்கே போறியா? நடந்தது துக்க நிகழ்ச்சி நடந்த குடும்பத்தில் போய் வீடு தேடி போய் துக்கத்தை விசாரிக்கிறது வேண்டியது அவசியமே தவிர, ஒரு கல்யாண மண்டபத்தில் கூட்டி வச்சு ஒரு மாவட்டத்தில் நான் கரூருக்கு போயிட்டேன், ஆனால் கரூருக்கு தான் நான் போக முடியும், எல்லாருடைய வீட்டுக்கும் தனித்தனியாக போக முடியாது அப்படின்னு சொல்ல வரீங்களா? சரி, அப்படி சொல்ல வந்துச்சிங்கன்னா இதில் எப்படி நீங்கள் துக்கத்தை வந்து அனுசரிக்கிறதா, அவர்களின் உடன் இருந்த துக்கத்தை அனுசரிக்கிறதா பார்க்கப்படும் அப்படிங்கிறது தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்வி குத்துங்க உண்மையிலேயே. அதாவது 2 மகனை இழந்த தாய் கொடுத்த பேட்டி அப்படின்னு சொல்லி ஒளிபரப்பின பேட்டியெல்லாம் தாய்மைக்கே இழுக்கான ஒரு பேட்டியாக நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம பிள்ளை இறந்து போயிட்டாங்க, 2 பிள்ளை இறந்து போயிடுச்சுங்க, எங்கள் வங்கி கணக்கில் 20 லட்சம் வந்து கிரெடிட் ஆகிடுச்சுங்க, விஜய் அவர்கள் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வீடியோ காலில் பேசினாருங்க, பேசும் பொழுது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தாங்க, ஏதோ இந்த பிள்ளைங்க செத்து போச்சு, மற்றபடி எங்களுக்கு விஜய் மேலே எந்த கோபமும் இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு தாய் உண்மையிலேயே தாய்மைக்கே இழுக்காக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு பிள்ளையை அழைச்சிட்டு போய் ஒரு ஆர்கனைஸ்டு செட்டப்புக்குள்ளே போய் அவங்க கலந்து கொள்ள முடிகிற வக்கு அரசியல் தெளிவு இவங்களுக்கு இல்லை. சரி, சின்ன பிள்ளையெல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க, அந்த சின்ன பிள்ளையெல்லாம் நம்மளை பார்க்கறதுக்காக வந்தவங்களோட கூட வந்தது, மற்றபடி விஜய்னா யார், கருப்பா சிவப்பான்னு கூட செத்துப்போன இளம் பிஞ்சுகளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. விஜய் யாருன்னே தெரியாத அந்த சின்ன பிள்ளைங்க 13-15 பிள்ளைங்க வந்து அந்த கூட்டத்தில் இறந்து போயிடுச்சு. அது குறித்தெல்லாம் அக்கறையற்று விஜய் வந்து எங்களுடைய வங்கி கணக்கில் 20 லட்ச ரூபா போட்டுட்டாரு, எனக்கு வந்து ஒரு அலைபேசியில், அதாவது வீடியோ காலில் வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டாரு, அதனால் நாங்கள் தன்னிறைவு அடைகிறோம் அப்படின்னு சொல்லி எந்த தாய்மார் பேசினாலும் அது வந்து தாய்மைக்கே உரிய இழுக்காக நாம் பார்க்கணும். இல்லாட்டினா அதெல்லாம் இன்னும் சொல்லப்போனால் இதிலெல்லாம் ரொம்ப கோபமும் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப வெறியான கோபமும் நமக்கு வருது. அது குறித்தெல்லாம் நம்ம பேச முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 30வது நாள் சடங்கை தான் வந்து நடத்த போகிறார் விஜய் அவர்கள். இந்த 30 நாளில் நம்மளை பார்க்க வந்து 41 பேர் இறந்து போயிட்டாங்களே அப்படின்ட்டு சாப்பிடாம தூங்காமல் உறங்காமல் வீட்டை விட்டு வெளியிலேயே போகாமல் எந்த நிகழ்ச்சியும் வந்து கலந்து கொள்ளாமல் மிகப்பெரிய துக்கத்தில் இருந்துட்டு நாம் 30 நாள் கழித்து அவங்களெல்லாம் பார்த்து கட்டி பிடிச்சி கண்ணீர் மல்க அழுத பிறகு அவர் வந்து தன்னுடைய விரதத்தை முடிக்கலான்ட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியை ஒரு சில பேரெல்லாம் நம்மளால் போட முடிகிறத பார்க்க முடிகிறது. உண்மையிலேயே இது வந்து ஒரு பெரிய பெரிய அவமானத்தினுடைய சின்னமாக நாம் பார்க்குறோம். ஒரு அரசியல்னா என்ன, ஒரு மக்களினுடைய, அதாவது மக்களினுடைய தேவைக்கான சேவை, அவங்களுக்கு என்ன தேவை, அடிப்படை கொடுக்கப்பட்ட மக்களினுடைய அடிப்படை வசதிக்கான தேவையை வந்து நீங்கள் பண்ணையூரில் இருந்துட்டு தான் பண்ண முடியுமா, அந்தந்த மக்கள் வாழுகின்ற பகுதிக்கு சென்று பண்ண முடியுமாங்கிற ஒரு கேள்விக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி நிர்வாகிகளுக்கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை. இந்த நிகழ்வில் விஜய் நம்ம கூட்டணிக்கு வரணும்னு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு பேசிக்கொண்டு இருக்கின்ற மீது எந்த கட்சிக்கும் வந்து இது போன்ற கேள்விகளுக்கான பதில் அவங்கள்ட்ட இருந்தும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு கட்சி வந்து அரசியலின் அநாகரிகம், அதெல்லாம் வந்து எந்த காலத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் அணுகுமுறை வந்து நேர்மையாக இருந்துச்சுங்க இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்வதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு கட்சின்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆனால் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் அணுகுமுறையை விட கேவலமான ஒரு அரசியல் அணுகுமுறையை கொண்டு வந்து தமிழகத்தில் நிறுத்தி இருக்கிறது என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய 30 நாள் துக்க வரவு செலவு கணக்கு.
ரொம்ப ரொம்ப அருவருக்கத்தக்கதாக இருக்குது. இதில் வந்து இளைஞர்களையும் இளம் பெண்களையும் கவருகின்ற வகையில் நாங்கள் வந்து சின்னத்தை கேட்டிருக்கிறோம், தேர்தல் ஆணையம் வந்து எங்களுக்கு உரிய சின்னத்தை வழங்கும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒதுக்கப்படுகின்ற சின்னம் ரொம்ப பொருத்தமாக இருக்கின்ற சின்னம் என்ன சின்னம்னா, ஒரு பெரிய சவப்பெட்டியை செஞ்சு அந்த கட்சிக்கு கொடுத்துட்டு, அந்த கட்சியின் சின்னமாக சவப்பெட்டியை கொடுத்துட்டு, அந்த சவப்பெட்டியை சுற்றிலும் வந்து இது மாதிரி ஆட்கள், அதாவது என் பிள்ளை 2 பிள்ளை செத்து போனாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து விஜய் அவர்கள் பேசினா மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஆட்களுடைய படத்தை போட்டு ரொம்ப மகிழ்ச்சியான முகத்தை போட்டு ஒரு குறியீடாக நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா எப்பயுமே இப்போ வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தின்படி வந்து உயிரோடு இருக்கிறத வந்து ஒரு பொருளையோ அல்லது ஆளையோ எதையுமோ வந்து சின்னமாக கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் கேட்டது, நீங்கள் தான் உயிரோடு இருக்கிறவங்கள சாவடிக்கிறதுல வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து ரொம்ப ரொம்ப கைதேர்ந்த வெற்றி கழகம். அதே போல் சாவடிச்சுட்டு கூட கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இன்றி அதை அணுகி அதை அரசியலாக்குறதுல வந்து மிக மிக தெளிவு பெற்ற ஒரு அரசியல் கட்சின்னா அது தமிழக வெற்றி கழகம் தான். அப்போ அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கின்ற சின்னம் சவப்பெட்டியாக இருந்தால் சரியான தேர்வாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஆப்டாகவும் இருக்கும். விஜய் அவர்கள் அதை பார்த்து பெரிய மகிழ்ச்சி ஆயிடுவார். ஏன்னா இப்போ கட்சி தொடங்கினதுலேருந்து நீங்கள் வந்து 51 பேரை கணக்கு காமிக்கிறாங்க, 51 பேர் செத்துருக்குறாங்க. தமிழக வெற்றி கழகம்ங்கிற ஒரு கட்சி, அதாவது இந்த கட்சி ஒரு பெரிய இயக்கத்திலிருந்து பிரிஞ்சு வந்து அந்த இயக்கத்தில் பிரிஞ்சதுனால அந்த இயக்கத்தில் உள்ளவங்க மனசு உடைஞ்சு செத்து போயிட்டாங்க அப்படின்லாம் கடந்த காலத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு வரலாறு இருக்குது. அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து பொழுது அதிமுக என்கின்ற கட்சியை தொடங்கும் பொழுது எம்ஜிஆருக்காக வந்து கஷ்டப்பட்டு இறந்து போன அந்த உயிர் கணக்குகள்லாம் வந்து இந்த வரலாற்றில் இருக்குது. ஆனால் ஒரு நடிகனை அப்படி என்ன சொல்கிறது, எந்த அரசியல் கட்சியிலிருந்து பிரியாமல் புதுசாக ஒரு அரசியல் கட்சியை தொடங்கினதுலேருந்து 51 பேரை 3 கூட்டத்தை நடத்தி 51 பேரை கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் கட்சி தான். அந்த அரசியல் கட்சிக்கு சரியான சின்னமாக எதுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் சவப்பெட்டியை கொடுக்கறது தான் அந்த கட்சிக்கு வந்து ரொம்ப தெளிவான சின்னமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்வை. உண்மையிலேயே இது ஒரு அருவருக்கத்தக்க அரசியல் அணுகுமுறை. நீங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் தலைவராக வந்துட்டார், ஐயோ விஜய் வந்து கரை புரண்டு ஓட போகுது, அரசியல் கிளர்ச்சி நடந்துட போகுது, அப்படி இப்படின்னு பேசினவங்க எல்லாருக்குமே இப்போ வந்து ஒரு பார்வை என்ன நடக்குதுன்னா, உண்மையிலே இவ்வளோ தற்குறியாக இருப்பானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. கூடுதலாக ஒரு அரசியல் பயணத்தின் போதே அரசியல் கட்சி வந்து தன்னுடைய தனித்தன்மை என்னன்னு காமிச்சிடும். இப்போ நாம் தமிழர் கட்சி பயணத்தின் போதே 15 வருஷமாக அந்த கட்சிக்கென்று உள்ள தனித்தன்மை என்னங்கிறத அந்த கட்சியை சொல்ல வேண்டியதில்லை, அந்த கட்சியில் உள்ள பொறுப்பாளர்களோ யாருமே சொல்ல வேண்டியதில்லை. அந்த கட்சியை அவதானித்து வருகின்ற எல்லாருக்குமே நாம் தமிழர் கட்சி எத்தகைய தனித்தன்மையுடையது அப்படின்னு சொல்ல முடிகிறது. அதே போல தான் இந்த பண்ணையார் சொல்கின்ற இந்த 27ஆம் தேதி பண்ணையார் செய்கின்ற 30 நாள் துக்க நிகழ்ச்சிக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்து வெர்ச்சுவல் வாரியர்ஸாக இருக்கின்ற பல பேர் எதிர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. விஜய் அவர்களுக்கு இனி முட்டு கொடுக்கவே முடியாது, விஜய் அவர்கள் செய்கின்ற அரசியல் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கின்றது, இந்த அரசியலை நம்ம பொதுத்தளத்தில் இனி நியாயப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெர்ச்சுவல் வாரியர்ஸு கழுவி ஊற்றிருக்கிறாங்க. அந்த முகநூல் முழுமைக்கும் எக்ஸ் வலைதளம் முழுமைக்கும் இந்த பண்ணையார் இருக்கார் இல்லையா, 30ஆம் நாள் துக்க காரியத்தை அங்கே பாதிக்கப்பட்டவர்களை அழைச்சிட்டு வந்து அப்படியே தன்னுடைய வீட்டில் உட்கார வச்சு விருந்து படைச்சு 2-3 வீடியோ எடுத்து அவர்களோடு நின்று புகைப்படம் எடுத்து முடிஞ்சு போச்சுன்னா அந்த 41 பேருடைய உயிரும் அதனுடைய இழப்பும் சரிகட்டப்பட்டு விடும் அரசியல் தளத்தில் அப்படின்னு நினைக்கிறாரு. உண்மையிலேயே அந்த 41 பேருக்கு உண்மையான ஆன்மா இருந்தால் இந்த அணுகுமுறையில் விஜய் செய்த கேவலத்தை, அந்த கேவலத்திற்கு உரிய பாடத்தை விஜய்க்கு புகட்டுவார்கள் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.